ஒரு நாள் ஒரு டிரைவர் கூளத்தில் சில சீதாப்பழங்களை வைத்து ஒரு உலர்ந்த மைதானம் வழியாக வேனில் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு பெரிய அதிர்ச்சியில் கூளத்திலிருந்த ஒரு சீதாப்பழம் கீழே விழுந்து உலர்ந்த மணலில் உருண்டது. அந்த இரவு லேசான மழை பொழிந்தது. அந்த மழைத் துளிகள் சீதாப்பழத்தின் விதைக்கு தேவையான ஈரத்தை கொடுத்தன. சில நாட்களில் அந்த இடத்தில் ஒரு சிறிய செடி முளைத்தது. ஆனால் கடும் வெயில் மற்றும் சூடான காற்று காரணமாக அதன் இலைகள் உலரத் தொடங்கின. அப்போது அங்கிருந்த கருணையுள்ள காட்ஸிலா அதை கவனித்தான். தினமும் ஒரு குடுவையில் தண்ணீர் கொண்டு வந்து அந்த சிறிய செடியின் மீது ஊற்றினான். சில மாதங்களில் அந்த செடி பெரியதாக வளர்ந்து பச்சை இலைகளால் நிரம்பிய அழகான சீதாப்பழ மரமாக மாறியது. காட்ஷூலாவும் அதன் குளிர்ந்த நிழலில் அமர்ந்து ஓய்வெடுக்க கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அங்கு ஒரு முட்டாள் யானை வந்து அந்த மரத்தை சிதைத்து உடைத்துவிட்டது. உடைந்த மரத்தை பார்த்த காட்ஷூலாவுக்கு பெரும் கோபம் வந்தது. அவன் தீமூச்சை வெளியேற்றி சத்தமாக கோபப்பட்டான். ஆனால் சில நாட்கள் கழித்து அதே இடத்தில் ஒரு புதிய முளை மீண்டும் முளைத்தது. அதை பார்த்த காட்ஷூலா கண்ணீர் வடித்து அந்த புதிய சிறுமுளைக்கு தண்ணீர் ஊற்றத் தொடங்கினான். ஏனெனில் யாரோ அவன் வீடியோவை பார்த்தும் லைக், சப்ஸ்கிரைப் எதையும் செய்யவில்லை.